5 साल से। लेकिन जब से चुनाव घोषित हुआ है, अंबानी अडानी को गाली देना बंद कर दिया। मैं आज तेलंगाना की धरती से पूछना चाहता हूं, जरा ये शाहजादे घोषित करें चुनाव में ये अंबानी अडानी से कितना माल उठाया है, काले धन के कितने बोरे भर करके रुपये मारे हैं, क्या टेम्पो भर करके नोटे कांग्रेस के लिए पहुंची है क्या? கடந்த மே 8ஆம் தேதி தெலுங்கானால தேர்தல் பிரச்சாரத்தில் பேசக்கூடிய மோடி அவர்கள் கருப்பு பணம் கட்டுக்கட்டாக கண்டெய்னர் வழியாக ராகுல் காந்திக்கு அம்பானி அதானி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் ஒரே இரவில் பார்த்தீங்கன்னா அதானி அம்பானி குறித்து பேசுவதையே ராகுல் காந்தி நிறுத்திட்டாரு. இவங்களுக்குள்ள போடப்பட்ட அந்த டீல் தான் என்ன, நாட்டு மக்களுக்கு ராகுல் காந்தி சொல்வாரா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆணவமாக பேசியிருந்தாரு பிரதமர் மோடி அவர்கள். ஆனால் கருப்பு பணம் வைத்திருப்பதாக இவரே குற்றம் சாட்டிய அம்பானி வீட்டு கல்யாணத்தில் வெக்கமே இல்லாமல் போய் கலந்துக்கிட்டு அந்த மணமக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தவர் தான் இந்த மோடி. ஆனால் ராகுல் காந்தி இவர் யார் மீது குற்றம் சாட்டினாரோ அந்த ராகுல் காந்தி அந்த கல்யாணத்துக்கு போகவே இல்லை. இது குறித்து விரிவான வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருந்தோம். சரி, இப்படியான சூழ்நிலையில் மே 8ஆம் தேதி மோடி அவர்கள் இப்படி பேசிய பின்பு மே 9ஆம் தேதி லோக்பால் அமைப்பில் இது குறித்து ஒருத்தர் புகார் அளிக்கிறார். லோக்பால் அமைப்புனா என்ன அப்படின்னா ஆன்டி கரப்ஷன் பாடி, அதாவது பிரதமராக இருக்கட்டும், அதே போல் ஒன்றிய அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், குரூப் ஏ ஆஃபீஸராக இருக்கட்டும், இப்படி அரசு சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் அலுவலர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க ஊழல் பண்ணாங்கன்னா இதனை எதிர்த்து இந்த லோக்பால் அமைப்பு வந்து விசாரணைக்கும் அந்த மனுக்கள்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும். இதுதான் இந்த லோக்பால் அமைப்பு. இந்த லோக்பால் அமைப்பில் ஒருத்தர் புகார் கூறாரு. இவர் யாருன்னு தெரியாது. ஏன்னா லோக்பால் அமைப்பை பொறுத்த வரைக்கும் யார் புகார் கூறுறாங்கன்ற தகவலை வெளியிடக்கூடாது அப்படின்றது ஒரு ரூலாக இருக்குது. அந்த புகாரில் இவர் என்ன தெரியுமா சொல்கிறார், அதாவது அம்பானி அதானியும் கட்டுக்கட்டாக கருப்பு பணத்தில் கண்டெய்னர் வழியாக ராகுல் காந்திக்கு அனுப்பி வச்சது மோடிக்கு முன்பே தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சும் இவர் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கிறாரு. ஏன் இவர் நடவடிக்கை எடுக்கலை, அப்போது இவர் நடவடிக்கை எடுக்காததே ஒரு ஊழல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை லோக்பால் அமைப்பில் மோடி பேசின மறுநாள் மே 9ஆம் தேதி ஒரு புகாரை கொடுத்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை தான் கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்துச்சு. இந்த மனுவை நீதிபதி அவர்கள் விசாரிப்பார்னு சொல்லி பார்த்தா உடனே தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பில் நம்மே அதிர வைக்கக்கூடிய பகீர் தகவல்கள் இருக்கு. அதில் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மனுதாரரை திட்டுறாரு. அதாவது லோக்பாலில் இப்படி வந்து புகார் கொடுத்தார்ல, அவர் திட்டி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படிங்க மோடி குற்றவாளி நம்மளால் ஏற்றுக்கிற முடியும், இது அன்ஃபர்த்தமபுளாக இருக்குது அப்படின்றாரு. அன்ஃபர்த்தமபுள்னா என்ன அப்படின்னா இவரால் அதை புரிஞ்சுக்கிறவே முடியலையா, ஒரு வினோதமாக இருக்கான். பொதுவாக நம்மளுடைய வழக்காடு மொழியில் என்ன சொல்லுவாங்க, என்னையா கிச்சன் பக்கத்தில் போய் டாய்லெட்டை கட்டி வச்சிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது எதுக்காக இவர் பண்ணாருன்றதே புரியலை அப்படின்ற அளவுக்கு மனுதாரரை திட்டுறாரு இந்த நீதிபதி. திட்டிட்டு என்ன சொல்கிறாரு, மோடி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்பது ஒரு ஷேடோ பாக்ஸிங் அப்படின்றாரு. நிழல் குத்துச்சண்டை போல எதிர்க்கட்சிகளை ஓரங்கட்டுவதற்காக தேர்தல் பிரச்சார யுத்தியாக தான் இதை மோடி அவர்கள் பேசினாரே தவிர இது ஒரு ஃபேக்ட் அல்ல, ஒரு அவதானிப்பு, ஒரு ஊகம் தான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு மோடி மீது எப்படி குற்றம் சாட்ட முடியும், இந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது, சரிபார்க்க முடியாத ஃபேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய 8 பக்க தீர்ப்பை வாசிருக்கிறாரு இந்த நீதிபதி. இந்த 8 பக்கத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மோடின்ற வார்த்தையோ பிஎம்ன்ற வார்த்தையோ எந்த இடத்துலையுமே இல்லை. எல்லா இடத்துலையுமே அவர் 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 அப்படின்னு தான் இருக்குது. இப்படியான தீர்ப்பை கொடுக்கக்கூடிய இந்த நீதிபதி அதே தீர்ப்பில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அதாவது மக்கள் பிரதிநிதிகள் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் சரி அவங்கள உடனடியாக நாங்கள் விசாரிப்போம், அப்படிப்பட்ட அதிகாரம் கொண்ட அமைப்பு தான் இந்த லோக்பால் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த நீதிபதி. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மனுதாரர் போட்ட புகாரை இந்த அளவுக்கு திட்டுவதற்கு அவர் என்ன தப்பான புகார் கொடுத்தாரு? நியாயப்படி அம்பானி அதானி கருப்பு பணத்தை ராகுல் காந்திக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உடனே அதை விசாரிக்க வேண்டியது ஈடியும் சிபிஐயும் தான். ஆனால் அவங்க இது வரைக்கும் காங்கிரஸ் புகார் கொடுத்தும் கூட விசாரிக்கவே இல்லை. அந்த புகார் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது லோக்பாலாவது பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இவருக்கு தெரிஞ்சே கண்டெய்னர் போனது தெரிஞ்சுமே அமைதியாக இருப்பது, ஒன்று ராகுல் காந்தியை காப்பாற்றுறாரு, இல்லைன்னா அம்பானி அதானே காப்பாற்றுறாரு. அப்போ இந்த 2 பேரில் யாரை காப்பாற்றுறோ ஒருவருக்காக
தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பதே ஒரு ஊழல் தானே? அப்போ இவர் போட்ட மனு என்பது சரியானது தானே? ஆனால் இந்த நீதிபதி என்ன சொல்றாரு? ஷேடோ ஃபைட்டிங்ன்றாரு, அன்ஃபர்த்தமபிள்ன்றாரு. அதே போல மோடி அவர்கள் இது தேர்தல் பிரச்சாரத்துக்காக சொன்னதுதான், எதிர்க்கட்சியில் ஓரங்கட்டுவதற்காக சொன்னதுதான் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இதை மோடியே சொல்லவே இல்லையே. நான் இப்படி ராகுல் காந்தி மீது வைத்த குற்றச்சாட்டு என்பது ஒரு எலெக்ஷன் ஜும்லா தான் அப்படின்னு சொல்லி மோடி எங்கேயாவது சொன்னாரா? மோடி சொல்லவே இல்லை. அப்ப மோடி சொல்லாததையே இங்கே நீதிபதி தாமாக முன் வந்து சொல்வது ஏன்? தீர்ப்புல மோடி பிரதமர் அப்படின்ற வார்த்தையே ஏன் இல்லை? தெள்ள தெளிவாக வீடியோ இருக்கு, அதில் மோடி அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் இது சரிபார்க்க முடியாத ஃபேக்ட்னு சொல்லி இந்த நீதிபதி குறிப்பிட்டது ஏன்? அப்போ இந்த நீதிபதி என்ன சொல்றாரு? இது உண்மைக்கு புறமானது, இது கற்பனையானது, இது யூகம்ன்றாரு. அப்போ யூகத்தின் அடிப்படையில் இவர் தலைவர் மீது வைத்த குற்றச்சாட்டு என்பது பொய் அப்படின்றது இந்த நீதிபதியோட தீர்ப்பு மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதுல. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும்? தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் இப்படி சொன்னதற்காகவே இவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? அப்போ ஏன் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல? சரி, இப்போ இந்த நீதிபதி இப்படி தீர்ப்பில் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இதை வச்சாவது தேர்தல் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா? அவருடைய எம்பி பதவியை பறிப்பாங்களா? சரி, இதெல்லாம் கூட விட்டுருங்க. இந்த அம்பானி அதானியும் தன்னை பற்றி ஒருத்தர் இப்படி சொல்றாரு, இப்படியான அவதூறை பரப்பி இருக்கிறாரு, உடனடியாக மோடி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கணுமா இல்லையா? ஏன் அவர்கள் ரெண்டு பேருமே அவதூறு வழக்கு தொடரவே இல்லை? ஹிண்டன்பர்க் இதுதாங்க சொன்னா, அதானி ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹிண்டன்பர்க் எதிராக உச்சநீதிமன்றம் வரை செல்லக்கூடிய இந்த அதானி தன் மீது கருப்பு பணம் வச்சிருக்கிறாரு. அது கண்டெய்னராக கருப்பு பணத்தை ராகுல் காந்திக்கு அனுப்பி வச்சாரு. இது தேசத்திற்கு எதிரான கான்ஸ்பிரன்சி அப்படின்னு கூட மோடி அவர்கள் சொன்னாரே. இப்படி சொன்னதற்கு எதிராக ஏன் நீங்க அவதூறு வழக்கு தொடரவே இல்லை? அப்போ அம்பானி அதானி மோடி எல்லாமே இந்த விஷயத்துல கூட்டா? இது மட்டுமா? இதே தீர்ப்பில் இந்த நீதிபதி என்ன சொல்றாரு? மோடி இது தேர்தல் பிரச்சாரத்துக்காக சொன்னார் அப்படின்னு சொல்றாரு. எங்க ராகுல் காந்தி அவர்கள் மோடி பெயர் உடையவர்கள் எல்லாருமே மக்களை ஏமாற்றி பணத்தை சுருட்டிக்கிட்டு வெளிநாடு போயிடுறாங்கன்னு சொல்லி இதே தேர்தல் பிரச்சாரத்தில் கர்நாடகாவில் தானே பேசினாரு. அப்போ ராகுல் காந்தியும் அப்போதே தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினதாங்க அதை மோடியை ஓரங்கட்டுவதற்காக பேசினதுன்னு சொல்லி ஏற்றுக்கிறாம அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையை கொடுத்து அவருடைய எம்பி பதவியை பறித்து அவருடைய வீட்டை எல்லாம் பறிச்சாங்களே. அவரை வந்து குஜராத் ட்ரையல் கோர்ட்ல இருந்து குஜராத்தோடைய செஷன் கோர்ட்டு, அதுக்கப்புறம் குஜராத்தோடைய ஹைகோர்ட்டு, உச்சநீதிமன்றம் வரைக்கும் அலைய விட்டாங்களே. அப்போ மோடிக்கு ஒரு நியாயம், ராகுல் காந்திக்கு ஒரு நியாயமா? இதுவே ராகுல் காந்தி இதே தேர்தல் பிரச்சாரத்தில் மோடிக்கு சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, கோடி கோடியா கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருந்தா இதே போல பாஜக கடந்து போயிருக்குமா? இதே போல இந்த லோக்பால் அமைப்போட நீதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக சும்மா சொன்னதுங்கன்னு சொல்லி ஏத்துட்டு போயிருவாரா? இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? கருப்பு பணத்தெல்லாம் மீட்டுட்டு வந்து இங்க 15 லட்சம் ரூபாய் பணத்தை மோடி அவர்கள் போடுவேன்னு சொன்னார்ல, அது குறித்து அமித்ஷா கிட்ட கேள்வி கேட்கும்போது அமித்ஷா என்ன சொன்னாரு? இதெல்லாம் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக அடிச்சு விட்ட ஜும்லாங்கன்னு சொன்னார்ல, அது போன்ற ஜும்லாவாக மோடி சொன்னாருன்னு சொல்லி ஒரு நீதிபதியே சொல்வது நியாயமா? இதெல்லாம் கூட விடுங்க. அண்ணா ஹசாரே லோக்பால் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய சாகும் வரை உண்ணாவிரதம்லாம் நடத்தினார்ல. இந்த லோக்பால் அமைப்பு இன்னைக்கு கரைபட்டு போயிருச்சு. இன்னைக்கு லோக்பால் அமைப்பில் யாராக இருந்தாலும் விசாரிக்கலான்றதான சட்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட சட்டம் கொண்டக்கூடிய இந்த லோக்பால் அமைப்பில் மோடியை விசாரிக்க முடியாது, மோடி சொன்னது சரிதான், அது தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஓரங்கட்டதுக்காக சொன்னாருன்னு சொல்லி ஒரு நீதிபதி தீர்ப்பு வசிக்கிறாரே. இந்த தீர்ப்புக்கு எதிராக அண்ணா ஹசாரேவுடைய குரல் தான் என்ன? ஏன் அண்ணா ஹசாரே குரல் கொடுக்கல? எப்படி குரல் கொடுப்பாரு? 2013 உருவாக்கப்பட்ட இந்த லோக்பாலுக்கு 2019 தான் தலைவரே நியமனம் பண்ணாரு மோடி அவர்கள். அப்ப இவ்வளவு ஆண்டு காலம் தலைவரே நியமனம் பண்ணாம போதெல்லாம் அமைதியாக இருந்த அண்ணா ஹசாரே இதுக்கு மட்டும் பொங்கிடுவாரா? அப்போ அண்ணா ஹசாரேவும் அன்னைக்கு மோடியோட கூட்டு சேர்ந்து தான் இப்படியான போலியான உண்ணாவிரதத்தை நடத்தி இருக்கிறார் அப்படின்றத இதன் மூலமாக மக்களால் புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா? சரி, இப்படியான தீர்ப்பை கொடுத்த அந்த நீதிபதி யாரு, அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோங்க. இந்த பிரமிக்க வைக்கக்கூடிய தீர்ப்பை கொடுத்தவர் வேற யாரும் இல்ல, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியான AM கான்வில்கர் தான். இவர் தான் லோக்பாலுடைய அமைப்புடைய தலைவராக இருக்காரு. இவரை கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு லோக்பாலுடைய தலைவராக மோடி தலைமையிலான கமிட்டி வந்து நியமிக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மே 2016 இருந்து ஜூலை 2022 வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றிருக்கிறாரு. அப்படி இவர் நீதிபதியாக பணியாற்றி கொண்டிருக்கும் போது என்னெல்லாம் தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம். அதுல அதிர வைக்கும் தகவல்கள்
தீர்ப்புகள் வருது. மிக முக்கியமாக 2002 குஜராத் கலவரம் இருக்குது தெரியுமா? இந்த குஜராத் கலவரத்தில் எக்ஸான் ஜாஃப்ரி அப்படின்ற எம்பி கொல்லப்பட்டார். இவருடைய மனைவியான ஜாக்கிரியா ஜாஃப்ரி இவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. என்ன வழக்கு போடுறாரு அப்படின்னா, அதாவது எஸ்ஐடி விசாரணை அமைக்கிறாங்க 2002 கலவரத்தை விசாரிப்பதற்காக. இந்த விசாரணை குழு என்ன பண்ணுறாங்கன்னா 64 பேர் மோடி உட்பட 64 பேருக்கு கிளீன் சிட் கொடுக்குறாங்க. அதாவது இவங்கெல்லாம் தப்பே பண்ணலை, இவங்களை விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு எதிராக தான் இந்த ஜாக்கிரியா ஜாஃப்ரி அப்படின்ற பெண்மணி 2022ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணக்கூடிய நீதிபதி வேற யாரும் இல்லை, இன்னைக்கு மோடி ஷேடோ பாக்ஸிங் பண்ணார் என்று சொன்ன அதே நீதிபதியான ஏஎம் கான்வில்கர் தான். இது மட்டுமா, 2018 சிட்டிசனுடைய பிரைவசி பாதிக்கப்படுது, அவருடைய தகவல்கள் எல்லாம் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்படுது. அதெல்லாம் கிடையாது, ஆதார் கார்டு சரியானது என்று இவர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அதே போல 2018 சபரிமலையில் பெண்கள் நுழையலாம் என்று ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தீர்ப்புக்கு பின்பு தான் கேரளாவில் மிகப்பெரிய அரசியல் குழப்பம் ஏற்பட்டுச்சு. அப்படியான குழப்பத்தை கொடுத்த அந்த தீர்ப்பிலையுமே இவர் இருந்திருக்கிறார். அதே போல 2020ஆம் ஆண்டு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட்ல சில திருத்தங்களை பண்றாரு மோடி அவர்கள். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய என்ஜிஓக்களுக்கெல்லாம் ஃபாரின்லேருந்து வரக்கூடிய நிதியெல்லாம் நிறுத்தக்கூடிய அளவுக்கு அந்த சட்டம் இருந்துச்சு. உதாரணமாக அம்னஸ்டி, மதர் தெரசா போன்ற தொண்டு நிறுவனங்களுக்கு கூட வெளிநாட்டில் இருந்து பணம் வருவதை நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு திருத்தத்தை பண்ணாரு மோடி அவர்கள். இதுக்கு எதிராக 2022 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுச்சு. அந்த வழக்கில் மோடி செய்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட் சரியானது என்று தீர்ப்பு கொடுத்தாரு இதே நீதிபதி. இது மட்டுமா, இவர் ரிட்டையர்ட் ஆவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி ஈடிக்கு வானவளாவிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு எதிராக ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுச்சு. அந்த வழக்கை விசாரிச்சு இவர் என்ன தெரியுமா தீர்ப்பு கொடுத்தார்? இவரோட தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா போலீஸ் எஃப்ஐஆர் போடுற மாதிரி தான் ஈடி ECIR போடுவாங்க. இதை குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு கொடுக்கவே தேவையில்லை, அந்த கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமா, செக்ஷன் 19 ஈடி கைது செய்யக்கூடிய அதிகாரம் இன்றைக்கு வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் அது பேஸ் பொருளாக இருக்கு. அந்த செக்ஷன், அதே போல செக்ஷன் 5 சொத்துக்களை ஈடி பறிமுதல் பண்ணக்கூடிய அதிகாரம், இது எல்லாம் ஈடிக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமெண்ட்மெண்ட்டை இவர் தீர்ப்பில் தடுக்கவே இல்லை. நாராக அது செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாரு இதே நீதிபதி. அப்போ இப்படியான தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டதனால தான் இவருக்கு லோக்பாலுடைய தலைவர் பொறுப்பை மோடி அவர்கள் கொடுத்தாரா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு நான் கேட்கல, பொதுமக்கள் கேட்கிறாங்க. நீதிபதியுடைய பணிக்காலத்தில் இருக்கும்போது ஒரு வகையான தீர்ப்புகளை கொடுத்து ரிட்டையர்ட் ஆன உடனே மோடி அரசு அதே நீதிபதிகளுக்கு பதவிகளை கொடுப்பது என்பது புதிது கிடையாதுங்க. இதுக்கு முன்னே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆன 4 மாதத்திலே ராமர் கோயில் தீர்ப்பு கொடுத்த ரஞ்சன் கோகாய் எம்பியாக மாற்றப்பட்டார். அதே போல் ஜூலை 2021 ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் ரிட்டையர்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா தேசிய சட்ட தீர்ப்பாயத்திற்கு தலைவராக நியமிக்கப்படுறாரு. அதே 2021 ஜஸ்டிஸ் அருண்குமார் மிஸ்ரா தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். அதே போல 2023 ராமர் கோயிலுக்கு தீர்ப்பு வழங்கிய அப்துல் நசீர் அவர் ஆந்திராவுடைய ஆளுநராக முர்மு அவர்களால் நியமிக்கப்பட்டார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் அமித்ஷாவுடைய வழக்கை இவர் விசாரிச்சார். இவர் கேரளாவுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஏன் இப்ப கூட மேற்கு வங்கத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் வாலண்டியராக ரிட்டையர்மெண்ட் வாங்கி பிஜேபியில் எம்பி தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய சூழ்நிலை நிலவச்சா இல்லையா? அப்போ அவர் என்ன சொன்னார்? நான் நீதிபதியாக இருக்கும்போதே பாஜக என்னை அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்றத வெளிப்படையாகவே சொன்னார். அது மட்டுமா, ஒரு நீதிபதி ரிட்டையர்ட் ஆகிறாரு, ரிட்டையர்ட் ஆகும்போதே நான் ஆர்எஸ்எஸ்காரன், நான் ஆர்எஸ்எஸ் பணியில் போய் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நிலவுச்சு. ஏன் இப்போ சமீபத்தில் ஜஸ்டிஸ் ஆர்யா அவருமே இப்போ பிஜேபியில் போய் சேர்ந்திருக்கிறாரு. அப்போ தொடர்ச்சியாக ஒன்று சாதகமான தீர்ப்புகள் கொடுக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு மோடி அரசு பதவியை கொடுக்குறாங்க, இல்லைன்னா அவங்க பாஜகவில் போய் சேர்றாங்க. பாஜக சார்பாக அவங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான டிக்கெட் என்பது கொடுக்கப்படுது. அப்போ இங்கே நீதிபதிகளுக்கு நீங்கள் ரிட்டையர்ட் ஆனீங்கன்னா இப்படிப்பட்ட ஆஃபர் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு ஆசைகள் காட்டப்படுவதனாலே என்னவோ இப்படியான தீர்ப்புகள் நீதிபதிகள் கொடுக்கிறார்களா என்ற அச்சம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு இந்த லோக்பாலுடைய தீர்ப்பு வச்சு பார்க்கும்போதே ஏற்பட்டிருக்கிறதோ என்ற கேள்வி இன்னைக்கு உருவாயிருக்கு. நான் என்ன கேட்குறேன், லோக்பால்னா என்னங்க? லோக்பாலை பொறுத்த வரைக்கும் அவர் பிரதமராக இருந்தாலும் சரி, எம்பிக்களாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் அவர்களை விசாரித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தானே லோக்பால். ஆனால் அந்த அமைப்பு மோடியை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? விசாரிக்கவே இல்லை. பிரதமர் என்ற வார்த்தையும் மோடின்ற வார்த்தையும் கூட தன்னுடைய தீர்ப்பில் அவங்க பயன்படுத்தவே இல்லை. அப்புறம் எதற்கு இந்த லோக்பால் அமைப்பு?
லோக்பால் அமைப்பும் இன்னைக்கு கரைபடைஞ்ச அமைப்பாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த அமைப்பால் எப்படி தவறு செய்யக்கூடிய பிரதமரையோ ஒன்றிய அமைச்சரையோ எம்பிக்களையோ தண்டிக்க முடியும்? அப்போ இது தேவையில்லாத ஒரு அமைப்பாக மாறிடுச்சு. இந்த லோக்பால் அமைப்புடைய சட்டங்கள் வலுவாக இருந்தோம், அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படலை அப்படின்னா அந்த பதவியே தேவையில்லாதது தானே. அப்போது சுதந்திரமாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் என்பது இன்னைக்கு மோடிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நியாயமாக இருக்கக்கூடிய லோக்பால் என்பது மோடிக்கு ஆதரவாக மாறிவிட்டது. நியாயமாக இருக்கக்கூடிய சபாநாயகர் பதவி என்பது மோடிக்கு ஆதரவாக மாறிவிட்டது. நியாயமாக நேர்மையாக அரசியலில் கலக்காமல் இருந்த ராணுவம் என்பது இன்னைக்கு அக்னிபாத் திட்டத்தில் கூட ராகுல் காந்திக்கு எதிராக அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு. அரசை தட்டி கேட்கக்கூடிய ஊடகங்கள் இன்னைக்கு கோடி மீடியாக்களாக மாறி இருக்கு. அப்போ சுதந்திரமாக செயல்படக்கூடிய எல்லா அமைப்புகளுமே இன்னைக்கு மோடிக்கு ஆதரவாக மாறி இருக்கு அப்படின்றது தான் இது போன்ற விஷயங்களை பார்க்கும்போது மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துது. அப்போ நாம கேட்பது என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இந்த லோக்பால் கொடுத்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணியே ஆகணும். மோடியே சொல்லாத விஷயத்தை எல்லாம் இந்த நீதிபதி எப்படி சொன்னார் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு மக்களுக்கு எழுந்திருக்கல. அந்த கேள்விக்கான பதிலை தீர்க்க வேண்டிய கடமை என்பது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும். இந்த வழக்கை கண்டிப்பாக விசாரித்து உரிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. நன்றி.